ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான சுவையும் கொண்ட மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சூப் உண்மையிலேயே ஆரோக்கியமும் சுவையும் கொண்ட ஒரு நல்ல சூப்புங்க. இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மஷ்ரூம் சூப் வச்சு நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈவினிங் நேரமோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை இந்த மாதிரி 2 பிரெட்டு கூட மஷ்ரூம் சூப்பு வச்சு சாப்பிட்றப்போ நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுங்க இது. இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பீஸ் அளவிற்கு பட்டர் எடுத்து, பட்டர் மெல்ட் ஆனதும் 6 பூண்டை எடுத்து அதை நல்லா உரித்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் இது கூட நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே பூண்டு நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தையும் எடுத்து அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கறலாம். இப்போது கண்ணாடி பதம் அளவிற்கு பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கிரீன் பீஸ் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக மஷ்ரூம் இதை நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள் சேர்க்கணும். 1.5 ஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள் பெப்பர் சேர்க்கணும். அடுத்ததாக தேவைக்கேற்ப சால்ட், உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணிடலாம். மஷ்ரூம் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தண்ணி விட்டு நம்மளுக்கு வெந்துடும். ஒரு சில நிமிடங்களிலேயே இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக திரும்பவும் அதே பாத்திரத்தில் இந்த அளவிற்கு பட்டர் எடுத்திருக்கேன். இல்லை கூடுதலாக வேணும்னாலும் எடுத்துக்கறலாம். இப்போது இது பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் அளவிற்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் உள்ள ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவிற்கு மைதா மாவு எடுத்து சேர்த்துக்கிறணும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பட்டர் கூட மைதா மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, ஏன்னா மைதா கருகிரும். அதனால் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக 3 கப் அளவிற்கு பால் நான் எடுத்துக்கிட்டேன். காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ திரும்பவும் இதை நம்மளுக்கு நம்ம இதை காய்ச்ச போகிறோம். அதனால காய்ச்சாத பாலையே நான் எடுத்திருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது 2 கப் அளவிற்கு உள்ள பால் எடுத்திருக்கேன். இன்னும் அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவிற்கு பால் நான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது பட்டர், மைதா, இந்த பால், இது 3மே சேர்த்து நல்லா நம்மளுக்கு பால் சூடானதும் ஒரு க்ரீமி பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், திரும்பவும் 1 கப் அளவிற்கு நான் பால் எடுத்து சேர்த்தாச்சு. ஸோ அதனால் ஆக மொத்தம் நான் 3 கப் அளவிற்கு நான் பால் எடுத்திருக்கேன். அது பெரிய கப்பாக இருக்குது. இதோட அளவு 3 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பால் சூடு ஆக ஆக நம்மளுக்கு ஒரு க்ரீமி பதம் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு க்ரீமி பதம் பக்கத்துலேயே இருந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சே இந்த வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு க்ரீம் பதம் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மஷ்ரூம் பீஸ் இது எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துடணுங்க. இப்போ எல்லாத்தையும் திரும்பவும் கலந்து விட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நம்மளுக்கு சுவையான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள்,
நல்ல அந்த கிரீமி டேஸ்டியோட பதத்தோட நம்மளுக்கு மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையிலேயே இந்த மஷ்ரூம் சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.